ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரிட்டரி ஆர்மி செலக்ஷன் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா, நீங்க டாக்குமெண்ட் பத்தி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. இந்த வீடியோல நான் டீட்டெயிலா என்னென்ன டாக்குமெண்ட் முக்கியமா தேவையோ அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துட்றேன். சரி, அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. டெரிட்டரி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லைனாலுமே நீங்க வந்து ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் பேஜ் 440 வச்சிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தாலுமே உங்களை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் இல்லைனாலும் எந்த கேள்வியுமே கிடையாது. சரியா, ஃபர்ஸ்ட் பேஜா செகண்ட் பேஜ் எதுவுமே கேட்க மாட்டாங்க, உங்களை உடனே விரட்டி அனுப்பிடுவாங்க. சரி, அதனால ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு செலக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எவ்வளவு நாளும் ப்ரிப்பேர் பண்ணலாம், எவ்வளவு நாளும் நமக்கு டைம் கிடைக்கும், அதுக்கு வந்து என்னென்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமோ, என்னென்ன டாக்குமெண்டா வேணுமோ, என்னென்ன வந்து நம்ம ரெடியா இருக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா பாத்துக்கணும். சரியா, நம்ம செலக்ஷன் முடிஞ்சோன்னே ஐயோ அந்த ஒரு டாக்குமெண்டால நம்ம லைஃப் போயிட்டு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா போன வாட்டி இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் அடிச்ச நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் இல்லாம வெளியே அனுப்பிட்டாங்க. சரி, அதனால நீங்க வந்து பிஃபோர் ஒரு 10 days இருக்கு. இன்னைக்கு வந்து நவம்பர் 15 இன்னைக்கு இன்னையிலேருந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நவம்பர் 28 செலக்ஷன் வந்து மகாராஷ்டிரால 2 பிளேசஸ்ல நடக்குது, தெலுங்கானால நடக்குது, கர்நாடகால நடக்குது. சரியா, டோட்டலா 4 பிளேசஸ்ல நடக்குது. அதாவது தெலுங்கானால மட்டும் ஒரு 4 days ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா ஒரு நாளைக்கு 10 டிஸ்ட்ரிக்ட் 10 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி பிரிச்சு நடத்துறாங்க. சரியா, நீங்க எங்கனாலும் போய் அட்டன் பண்ணுங்க. அதனால் ஒரு வாட்டிக்கு ஒரு 4-5 வாட்டி டிசைட் பண்ணி எங்கே போகணுமோ பிளான் பண்ணி அந்த இடத்துல போய் கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்க. பிஃபோரா 1 day அல்லது 28ஆம் தேதி நடக்குன்னா ஒரு 25ஆம் தேதி கிளம்பி 26ஆம் தேதி போயிடலாம். சரியா, அல்லது அட்லீஸ்ட் ஒரு 28 நடக்குன்னா 27 மார்னிங்ல அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடுற மாதிரி பண்ணுங்க. சரியா, சரிங்களா, ஓகேன்னு பாரு. நீங்க வந்து இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயிலாக டாக்குமெண்ட்டை பார்த்து பார்க்கலாம். சில ட்ரெண்டிங் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் 5 வந்தாலும் சரி, 5க்குள்ள வந்தாலும் சரி, 5:20 வந்தாலும் சரி, 5:30 வந்தாலும் சரி, தைரியமா போய் அட்டன் பண்ணுங்க. சரியா, வர என்னோட அனுபவத்துல நான் சொல்லணும் அப்படின்னா 440 ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தவனும் இருக்கான், 5:20 5:30 ஓடிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தவனும் இருக்கான். அது வந்து லக்கு தான். சரி, அப்ப நான் ஒன்ன போறேன். நான் லாஸ்ட் இயர் பண்ணும்போதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்ன பேட்ச்ல வந்து 450 ஃபர்ஸ்ட் பேஜ், எனக்கு முன்னாடி ஒன்ன பேட்ச்லாம் வந்து நான் டைம் ஒர்க் பண்ணும்போது 5:20 5:25 5:30 வந்தவங்க ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தாங்க. ஒரு விதமான லக்குன்னு கூட சொல்லலாம். கடவுளோட உங்களுக்கு கடவுளோட அருளையும் கண்டிப்பா வேணும். சரி, அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு 5:30 வருது, டெரிட்டரி ஆர்மி 440 450 ஓடுவாங்க, நம்ம 5:30 தான் வருது, 5:20 தான் வருது, 5:15 தான் வருது, அசால்ட்டா இருக்காதீங்க. அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அக்கா இருந்தா நீங்களும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேஜ் அடிக்கலாம். சரி, அதனால வந்து கான்ஃபிடென்ட் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பிராக்டிஸ்ல 5:45 பண்ணவங்களும் செலக்ஷன்ல 5:20 5:30 5:10 5 பண்ணவங்களும் இருக்காங்க. சரியா, அதனால பிராக்டிஸ்ல நமக்கு டைம் வரல, செலக்ஷன்ல மேபி வரலாம். சரி, அதனால ஒரு சிலருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால வந்து உங்களை நீங்களே தைரியப்படுத்தி செலக்ஷன் அட்டன் பண்ணுங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரியா, நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா நம்ம வெற்றி அடையணும் கிடையாது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க பண்ணாலே அதுல வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல நீ பண்ண மிஸ்டேக்ஸை கண்டிப்பா அடுத்த வாட்டி பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால முடிஞ்சாலும் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. சரியா, இன்னைக்கான வீடியோல நம்ம டாக்குமெண்ட்டை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் வந்து நான் ஒரு 4-5 இயர்ஸா வச்சிருக்கேன். சரியா, எந்த ஒரு ஒரிஜினல்ஸ் வச்சாலும் நம்ம வந்து சேஃப்டியா வச்சுக்கணும். சரியா, லாஸ்ட் வீக்லாம் செலக்ஷன் வரும்போது நிறைய பேர்லாம் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை மிஸ் பண்ணாங்க, பேக் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாங்க. அதனால வந்து ஒரு செலக்ஷன் போகும்போது நம்ம இதெல்லாம் சேஃப்டியா போகணும். சரியா, ஒரு தண்ணி பட்டா கூட அது சர்டிஃபிகேட்டுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சேஃப்டியா நீங்க உங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க. சரியா, இந்த மாதிரி ஃபைல் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சேஃப்டியா இருக்கும். இதுல வந்து ஒரு 300-350 வரும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் 300-350 வரும்னு நினைக்கிறேன். நல்லா சேஃப்டியா ஒரு 30 ஃபைல் ஒரிஜினல் கிட்ட வச்சுக்கலாம். சரியா, நம்ம என்னைக்கான வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா, இது வந்து டெரிட்டரி ஆர்மி செலக்ஷன் நண்பா. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணோம் ரிஜிஸ்டர் பண்ணோங்கிற இதே கிடையாது. டைரக்டா ஓப்பன் டேலி தான். சரியா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 28ஆம் தேதி ஒரு மகாராஷ்டிரால நடக்குதுன்னு வைங்களேன். ஓப்பன் 28ஆம் தேதி ஆல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட்டும் விட்டாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து யாருனாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 18 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா சரிங்களா, நீங்க 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 5:30 வந்தா ஃபர்ஸ்ட் பேஜ், 5:45 வந்தா செகண்ட் பேஜ். நீங்க வந்து 31 ஏஜ் வந்து 42 ஏஜ் வரை இருக்கீங்க, நீங்க 6:15 வந்தா ஃபர்ஸ்ட் பேஜ், 6:30 வந்தா செகண்ட் பேஜ். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 புல்லர்ஸ் போட்டா உங்களுக்கு வந்து 40 மார்க். ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தா உங்களுக்கு 60 மார்க், 10 புல்லர்ஸ் போட்டா உங்களுக்கு 40 மார்க். பிசிக்கல்ல உங்க கையில 100 மார்க் இருக்கு. சில டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டாக்குமெண்ட்டை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் டேலிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டோ ஆல் டிக்கெட்டோ எதுவுமே வராது. சரி, அட்மிட் கார்டுலாம் உங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு தான். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து நீங்க ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. சரியா, ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹைட் பாருக்கு அப்புறமாவே உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு தான் நடக்குதா, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னைக்கு தான் நடக்குதா அப்படின்னு டீட்டெயிலா செக் பண்ணுவாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு என்ட்ரன்ஸ்ல கேட்பாங்க. சரியா, ஆதார் கார்டு வந்து மஸ்ட்.
சரியா. அடுத்து வந்து ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பெட் சர்டிபிகேட். சரியா. ரெண்டாவது ஒரிஜினல் வந்து எல்லாமே நான் சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ். சரியா. ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ். ஒரிஜினலே கம்பல்சரி வச்சுக்கோங்க. 2 ஜெராக்ஸ்ல அட்டஸ்டடு. சரியா. ஒரு கிரீன் சிக்னேச்சர் போடுற யார்ட்டையாவது ஒரு அட்டஸ்டட் சைன் வாங்கிக்கோங்க. சரியா. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெட் சர்டிபிகேட். சரியா. பெட் சர்டிபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. சரியா. பெட் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா 10th மார்க் ஷீட். சரியா. பெட் சர்டிபிகேட்ல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கும். பெட் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி சர்டிபிகேட்ஸ். சரியா. அடுத்து வந்து நம்மளோட எஜுகேஷன் சர்டிபிகேட். சரியா. நீங்க வந்து 8th குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்க 8th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரைல்ஸ் நீங்க போகணும் அப்படின்னா 8th சர்டிபிகேட் இருந்தா போதும். இல்ல நீங்க ஜிடி ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஜிடி போகணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா 10th சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இல்ல நீங்க கிளர்க் அப்படின்னா கண்டிப்பா 12th சர்டிபிகேட் வேணும். சரியா. நீங்க எஜுகேஷன் சர்டிபிகேட் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ 8th அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர். சரியா. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் அவங்க கிட்ட சைன் வாங்கணும். சரியா. அதனால 8th சர்டிபிகேட் நீங்க டேட்ஸ்மேனா இருந்தா அதை வச்சுக்கோங்க. இல்ல நீங்க 10th சர்டிபிகேட்னா 10th ஜிடிக்கு போறீங்க அப்படின்னா 10th ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க கிளர்க் 12th ஒரிஜினல். சரியா. 12th ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க அது போக ஐடிஐ பாலிடெக்னிக் டிகிரி எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரிஜினலும் வச்சுக்கோங்க. சரியா. ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ். சரியா. இதெல்லாம் கம்பல்சரி. எஜுகேஷன் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டொமிசைல் சர்டிபிகேட். சரியா. டொமிசைல் சர்டிபிகேட்னா உங்களோட நேட்டிவிட்டி சர்டிபிகேட். சரியா. இதெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரியா. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. அதனால வந்து இது வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணல அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல வந்துடும். சரி. ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணுமோ உங்க ஏரியால அப்படியே அப்ளை பண்ணி அது வந்து 3 ப்ராசஸ் நடக்கும். சரியா. அவங்க ஏரியா வந்து விஓ பார்க்கணும், அவங்க வந்து பார்த்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து ஆர்ஐ பார்க்கணும், அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து உங்க ஏரியா தாசில்தார் பார்க்கணும், அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரி. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரியா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பிளஸ் 2 ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. சரியா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி தான் வாங்கணும். சரி. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியன் சர்டிஃபிகேட். சரியா. ரிலிஜியன் சர்டிஃபிகேட் வந்து நீங்க இந்த மாதிரி ஃபார்மட் உண்டு. சரியா. அந்த மாதிரி ஃபார்மட் உங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி ஃபார்மட் இல்லை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். அதில் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த ஃபார்மட் அனுப்புறேன். இந்த மாதிரி நீங்க மேனுவலா ரிலிஜியன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி மேனுவலா இதுல வந்து உங்க போட்டோ ஒட்டி உங்க டீடைல்ஸ் எல்லாம் எழுதி இந்த மாதிரி நீங்க வந்து உங்க ஏரியா தாசில்தாரோ அல்லது உங்க ஏரியா விஓஓ அவங்க கிட்ட நீங்க ரிலிஜியன் சர்டிஃபிகேட்ல சிக்னேச்சர் மேனுவலா வாங்கிக்கோங்க. சரியா. ரிலிஜியன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ரிலிஜியன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். சரியா. கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து 3 வெரைட்டியா இருக்கு. சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஆல்ரெடி படிச்ச ஸ்கூலோ காலேஜோ அங்கெல்லாம் வந்து நீங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்க ஏரியா பிஏஓ அல்லது உங்க ஏரியா தாசில்தார்ட்ட இந்த மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிக்கலாம். சில டீட்டெயிலாம் அந்த மாதிரி போட்டோ ஒட்டி சரியா இந்த மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிக்கலாம். சரியா. கேரக்டர் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதுக்கடுத்து மேரிட் சர்டிஃபிகேட். சரியா. மேரிட் அல்லது அன்மேரிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும்ப்பா. உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் ஏஜ் ஆயிடுச்சு, 21க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கிக்கலாம். சரியா. 21 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆன்லைன்லேயே நீங்க அப்ளை பண்ணி அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இல்ல உங்களுக்கு 21 வயசு ஆகல அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலா உங்க நேம் எழுதி டீட்டெயிலா உங்க ஏரியா விஏஓ கிட்டே அல்லது தாசில்தார் கிட்டே நீங்க இந்த மாதிரி அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சரி. அண்டர் 21 இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலா வாங்கிக்கோங்க. 21 வயசுக்கு மேல ஆயிட்டு அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட். சரியா. உங்க ஃபாதர் வந்து ஒரு சர்வீஸ் மேனோ அல்லது எக்ஸ் மேனோ இருக்காங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் உண்டு. அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். சரியா. நீங்க வந்து ஒரு என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம். அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா கொண்டு வாங்க. அதுக்கெல்லாம் போனஸ் மார்க் உண்டு. இல்ல நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஃபார்ம் 3 வச்சிருக்கீங்க, ஃபார்ம் 2 வச்சிருக்கீங்க, ஃபார்ம் 1 வச்சிருக்கீங்க, நேஷனல் ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்டேட் மெடல் பண்ணிருக்கீங்க, நேஷனல் மெடல் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க அல்லது இன்டர்நேஷனல் நீங்க மெடல் பண்ணியிருந்தாலுமே அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு போனஸ் மார்க்கும் உண்டு. சரியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 3 ஒரு சில நிறைய பேர் ஃபார்ம் 3 ஃபார்ம் 2 ஃபார்ம் 1 வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா. அதனால ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. அதனால நீங்க வந்து என்னென்ன ஒரிஜினல்ஸ் வச்சிருக்கீங்களோ
ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்ன வச்சிருந்தாலும் சரி, NCC சர்டிஃபிகேட் என்ன வச்சிருந்தாலும் சரி, அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. சரியா, அதனால ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருந்தா நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ஒரிஜினல். சரியா, லாஸ்டா உங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. இல்லை, அடுத்து லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சரியா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 காப்பீஸ் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நல்லா நீட்டா, நல்லா ஹேர் கட்லாம் நல்லா பண்ணி, நல்லா ட்ரிம் பண்ணி, நல்லா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி நீட்டாக மீசெல்லாம் நல்லா சேஃபாக நல்லா கட் பண்ணி நல்லா நீட்டாக ஒரு 20 ஃபோட்டோ. சரியா, 20 ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா 5 ஃபோட்டோஸ்னால வச்சுக்கோங்க, 25 30 ஃபோட்டோஸ்னால வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. நம்ம நினைப்போம் 20 ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு நினைப்போம். சரி, அதுக்கு இல்லாமல் காசு செலவு பண்ணுறோம். சரியா, மினிமம் ஒரு 25 to 30 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். சரி, அவ்வளோதான் நண்பா டாக்குமெண்ட்ஸு. அவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. சரியா, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்தாலே போதும். சரிங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்தாலே போதும். ஒரிஜினல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் 2 ஜெராக்ஸு, ரெண்டு ஜெராக்ஸு ப்ளஸ் அட்டஸ்டடு க்ளீன் சிக்னேச்சரோட. சரியா, அதாவது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இல்லைனாலும் இன்னொரு 10 days இருக்குது, நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம். சரியா, ஒரு சிலர்கிட்ட ரிலிஜன் இல்லை, ஒரு சிலர்கிட்ட நேட்டிவிட்டி இல்லை, ஒரு சிலர்கிட்ட அன்மேரிட் இல்லை. சரியா, அந்த ஃபார்மெட்லாம் என்கிட்ட இருக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதுக்கான ஃபார்மெட் அனுப்புகிறேன். அதுக்கு வந்து உங்களால் ஆன்லைனில் முடிஞ்சளவு வேங்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் வந்துடும். ஆன்லைனில் வாங்க முடியல அப்படின்னா மேனுவலாக. சரியா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்களேன். அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி மேனுவலாக உங்கள் டீட்டெயில்ஸாக எழுதி ஃபோட்டோ ஒட்டி உங்கள் ஏரியா VAO, சரியா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவங்ககிட்ட நீட்டாக க்ளீன் சிக்னேச்சரோட சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரியா, ஆன்லைனில் முடியல அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாக வாங்கிக்கோங்க. சரியா, டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பா. இவ்வளோதான் நண்பா, டாக்குமெண்ட் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. சரியா, இதை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தாலே போதும். சரியா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா டயட் எடுங்க. இன்னும் 10 days தான் இருக்குது. சரியா, உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. ட்ரெயின் டிக்கெட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த ட்ரெயினில் எப்படி போகணும் அப்படின்னு அது ரிலேட்டடாக முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன். ட்ரெயின் டிக்கெட்டுக்குமே நீங்கள் புக் பண்ணிடுங்க, ஸ்லீப்பர் புக் பண்ணிடுங்க, எங்கேனாலும் அட்டன் பண்ணலாம். ட்ரெயின் டிக்கெட் முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. நல்லா டயட் எடுங்க, நல்லா ஃபுட் எடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த லாஸ்ட் ஒரு 1 week 10 days நீங்கள் நல்லா தூங்கிக்கோங்க. நல்லா அந்த டைமை செட் பண்ணிக்கோங்க. சரியா, செலக்ஷன் நல்லா பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நண்பா. நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.